பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். த பிக்கஸ்ட் டீல் அப்படின்லாம் கூட உர்சுலா வான் டெர் லேயன் சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய செய்திகள் வர முடியுது, பார்க்க முடியுது. பிரிண்ட் பத்திரிகைகள் நிறைய எழுதுறாங்க. 18 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவா இருக்கு இந்த டீலை பத்தி? 2 பார்வை இருக்கு எனக்கு. இது அமெரிக்காவுக்கு எதிரான டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அமெரிக்கா அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. அந்த கண்ணோட்டத்தில் அமெரிக்கா பார்க்குறாங்க. ஏதோ அவங்க கையை விட்டு நழுவி போனதாகவே அவங்க யோசிக்கிறாங்க. இது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டத்திலேருந்து நான் இந்த டீலை பார்க்கறது, 28 நாடுகளோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோன் ஒன்று உருவாயிருக்கு இந்த டீல் மூலமாக. 28 நாடுகள்னா 27 EU நாடுகளும் +1 இந்தியாவும், 28 நாடுகள். இந்தியாவில் 13 மாநிலங்கள் இதனால பலனடைய போகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அவங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது, இதில் தெற்கு இருக்கும் மாநிலங்களுக்கு தான் அதிக அட்வான்டேஜ். தெற்குல இருக்கும் மாநிலங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும், கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்த 5 மாநிலங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹைதராபாத், திருப்பூர், இதில் பெரிய அட்வான்டேஜ் எடுக்க போகுது. இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இதனால் பெரிய லாபம் அடைய போகிறாங்க. ஸோ இந்த டீலோட மொத்த வேல்யூ, மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ், யூக்கு நம்ம அனுப்புறதுல அதிகபட்சமான மெர்ச்சன்டைஸ் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல். ஒரு ஆண்டுக்கு $7 பில்லியன் அளவுக்கு நம்ம டெக்ஸ்டைல் அனுப்பிட்டு இருக்கோம். துணிகள், ஆடைகள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு பெரிய மார்க்கெட்டை பங்களாதேஷ் பிடிச்சிட்டு இருந்தது, EU மார்க்கெட்டை. இன்னைக்கு 90% மேலே இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட நம்ம அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வர்த்தகத்துல 100 பொருள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 90%, 90க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீது வரி முழுமையாக தடுக்கப்பட்டுள்ளது. 99.6% வரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வரியே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கும். 2 டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மாத்திரம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு $7 பில்லியன் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வர்த்தக மந்திரி சொன்னது போல, அவர் கொடுத்த தரவுலையே அதுல இருந்து நான் எடுத்து சொல்றேன். இதனால இந்தியா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்கு மாத்திரம் ஈட்டக்கூடிய வருமானம் என்பது $30 பில்லியன் மாறக்கூடும் வரக்கூடிய ஆண்டுகள்ல. $30 பில்லியன். இதனால கிட்டத்தட்ட 6 to 7 மில்லியன், அதாவது 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் பேர் பலனடைவாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் வெறும் ஒரு இண்டஸ்ட்ரியை மாத்திரம் நான் சொல்றேன். இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இதுக்கு மாத்திரம் $30 பில்லியன் அளவுக்கான வருவாய் இருக்கு இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கும் EUக்கும் இப்ப இருக்கிற மொத்த வர்த்தகம், மெர்ச்சன்டைஸ் வர்த்தகம், அதாவது இந்த பொருட்கள் வர்த்தகம் வந்து $136 பில்லியன், $136 பில்லியன் அளவுக்கான வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி $80 பில்லியன் நடந்துட்டு இருக்கு. தோராயமா 200லேருந்து 215 பில்லியன் வர்த்தகம் ஆல்ரெடி இந்தியாவுக்கும் EUக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம அடுத்த வரக்கூடிய இந்த அக்ரிமெண்டால வரக்கூடிய அடுத்த 5லேருந்து 10 ஆண்டுகளுக்குள் இது $500 பில்லியன் மாறக்கூடும். அதையும் விட்டீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், EUக்கு, யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கிற பொருட்கள், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16%. அங்கிருந்து நமக்கு வர இம்போர்ட் வந்து 9%. ஸோ நம்ம அதிகம் அனுப்புறோம், கம்மியா வருது. அது காரணம் நம்ம உங்க மேல விதிக்கிற டாரிஃப், வரி. உயர்தர கார்கள் மீதான வரி கேப் பண்ணியிருக்கும். ஆண்டுக்கு ஒரு 2,50,000 கார் வரைக்குமான அளவுக்கு கார்களின் விலை வந்து கம்மியாக்குவோம், அந்த வரியை கம்மியாக்குவோம் சொல்லிட்டு. உதாரணத்துக்கு உயர்தர கார்கள்னா மெர்சிடிஸ் பென்ஸு, வால்வோ, BMW, வோல்க்ஸ்வேகன், இந்த ஹை அண்ட் கார்ஸ் அதோட வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் இந்த ரக கார்கள் இருக்கு. இது யாரும் அன்றாடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்கள் யாரும் அது மாதிரி வாங்க போறது இல்லை. அந்த கார்களோட விலையை வந்து 2,50,000 யூனிட் வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தா அதுக்கு வரி விலக்கு, கணிசமான வரி விலக்கு நம்ம கொடுக்க போறோம். இதெல்லாம் ஃபார்ம் செக்டர், அது வந்து நம்ம ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். எது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையா இருக்கோ வேளாண் சம்பந்தமா, அதுல வந்து இந்தியா வந்து காம்ப்ரமைஸ் ஆகல EU கூட. அதே சமயத்துல ஹைடெக் இண்டஸ்ட்ரி, இராணுவ உபகரணங்கள், மல்டி டூயல் யூஸ் டெக்னாலஜி,
சிவிலியன் யூஸ்க்கும் பயன்படும், இராணுவத்துக்கும் பயன்படும். அது மாதிரி டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி, ப்ளஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு தேவையான உபகரணங்கள், ஃபியூயல்ஸ், எரிபொருள் அது சம்மந்தப்பட்டது. இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதில் அவங்களோட டெக்னாலஜி இந்தியாவுக்கு வரதுனால நம்ம இந்தியா வந்து இன்னும் மேம்படும். நம்மளோட பொருளாதாரம் மற்றும் இல்லாமல் நம்மளோட உற்பத்தி திறனும் மேம்படும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த 27 நாடுகள் கூட நம்ம போட்டிருக்கிற ஒப்பந்தம் வந்து எந்த ரூபத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூரோ, ருப்பி. டாலர் நம்ம புறந்தள்ளி இல்லை, டாலரே வேணாம் போ போ அப்படின்னு சொல்லலை. டாலரும் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் இது ருப்பி ரூபல் எப்படி ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கோ அதை வந்து ருப்பி யூரோவாக மாறக்கூடும். அப்போ டீடாலரைசேஷனுக்கு இது இன்னொரு ஸ்டெப். ஸோ டாலரை வந்து, ஏன்னா யூரோப்பும் வந்து தே ஆர் ஃபெடப். அவங்களுக்கும் வந்து அமெரிக்கா மேலே ட்ரம்ப்போட பேச்சாலையும் ட்ரம்ப்போட செயலாலையும் ட்ரம்ப்போட திட்டங்களாலையும் அவங்களும் வெறுத்து போயிட்டாங்க. என்னைக்கு வந்து சகட்டு மேனிக்கு ட்ரம்ப் டாவோஸில் எல்லாரையும் பிடிச்சி கத்துனாரோ அன்னைக்கு தான் அங்கே தான் சொன்னது, நான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கு தான் போக போகிறேன், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸை சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யார் உர்சுலா வான் டெர் லைன் சொன்னது. தேங்க்ஸ் டு ட்ரம்ப் அந்த ஆஸ்பெக்டில். இப்போது ஏற்கனவே அமெரிக்கா வந்து இப்போ என்ன சொல்லுது, உங்களுக்காக நாங்கள் சண்டை போடுறோம், நீங்கள் என்னடானா இந்தியா கூட போய் இந்த டீல் சீச்சி இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் அமெரிக்காவோட பேச்சு இருக்கே தவிர்த்து, நீங்கள் டீல் சைன் பண்ணோன்னா உங்களோட ஜேடி வேன்ஸும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பீட்டர் நவேரோவும் இவங்க எல்லாம் வந்து ரெடியாக இருக்க வேண்டியது தானே. அவங்க தானே டீலை சைன் பண்ண விடாமல் தடுக்கிறாங்கன்ட்டு உங்களோட செனேட்டர், ரிப்பப்ளிகன் செனேட்டர் டெட் க்ரூஸே சொல்லி இருக்காரு. பிரதமர் போன் எடுத்து பேசணும்னு சொன்னா பிரதமர் ஏன் போன் எடுத்து பேசணும்? உங்களோட அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை யார் தலைமை எடுத்து நடத்துறாங்களோ அவங்களும், இந்தியாவுக்கு யார் தலைமை எடுத்து நடத்துறாங்களோ அவங்களும் பேசி முடிவு பண்ண போறோம். கடைசியில வந்து அது ராஜாங்க ரீதியில 2 பேரும் கையெழுத்திட போற விஷயத்த அது ஏன் பிரதமர் போன் எடுத்து ஐயா சாமி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சறதுக்கான தேவை இந்திய பிரதமருக்கு என்ன இருக்கு? உலகத்தின் மிகப்பெரிய வாங்கும் திறன் கொண்ட நாடு மற்றவங்க கிட்ட போய் ஏன் பிச்சை எடுக்கணும்? ஐயா பார்த்து செய்யா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு இல்லை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இந்தியாவோட பொசிஷன் இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. இந்த இடத்துல ஒரு 2 கேள்வி மட்டும். அதாவது இந்தியா வந்து ஒரு சந்தையில் வந்து மிகப்பெரிய நாடு. ஸோ இதை வந்து எப்படி அமெரிக்கா எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பிய யூனியன் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்பொழுது ரஷ்யாவும் ஒரு சைடு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கலாமா? இந்தியாவோட பாலிசியே மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. யூரோப்பியன் யூனியனை எப்படி அணுகுறோமோ அது யூரோப்பியன் யூனியனுக்கு மாத்திரமான அணுகுமுறையாக தான் இருக்குமே தவிர்த்து, இங்கே யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை துண்டிச்சுக்கிட்டாதான் நான் வந்து என் கூட நீ உறவு வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. இந்தியா யார் கூட நட்பு பாராட்டணும், யார் கூட பகைமை வச்சுக்கணும்னு சொல்றது அது இந்தியாவோட விருப்பம். அப்பதான் அந்த நாடு வந்து அதுக்கண்டு ஒரு பவர் இருக்கு, அதுக்கண்டு ஒரு தன்மை இருக்குன்னு புரிய வரும். அதை தான் நம்ம இன்னொரு முறை நிலைநாட்டி இருக்கிறோம். இன்னொரு வாட்டி அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட வந்து நீ என்ன வாங்குறதா இருந்தா நான் அவ்வளோ டேரிஃப் போடுவேன், இப்போ 27 நாடு சைன் பண்ணிருக்கு, அவங்க ஏதாவது வந்து நான் அவ்வளோ டேரிஃப் போடுவேன் இவ்வளோ டேரிஃப் போடுவேன்னு சொன்னாங்களா இந்தியா மேல? சொன்னாங்க ஒரு காலத்துல சொன்ன யூரோப்பியன் யூனியனே இன்னைக்கு வந்து வாயை முட்டிட்டு சத்தம் இல்லாம நம்ம கூட. ஏன்னா அவர்களின் தேவை அமெரிக்கா வந்து இவங்களை வச்சு அவங்க வந்து சில விஷயங்களை சாதிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து அமெரிக்கா எப்படி பாக்குறாங்கன்னா தன் வளர்ச்சிக்கு, அமெரிக்கான்னு சொல்றதோட ட்ரம்ப் குடும்பத்தின் வளர்ச்சி தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதை தவிர்த்து அமெரிக்காவின் வளர்ச்சியோ இல்ல ஐரோப்பாவின் வளர்ச்சியோ இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்று அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சைனாவோ இல்ல ரஷ்யாவையோ இவங்க வந்து வேற விதமா அணுகலாம். ஆனா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட இந்தியா ஒரு பாலமா இருக்க முடியும், பிரிக்ஸுக்கும் ஒரு பாலமா இருக்க முடியும், ஒரு நாடு இருக்க முடியும்னா அது இந்தியா மாத்திரம்தான். நாளைக்கு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம பிரிக்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய பரிவர்த்தனை ஃபுல்லா இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமா நடக்கக்கூடும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அது அமலுக்கு வந்துருச்சுன்னா டாலரோட தேவை இல்லாத போகும் பட்சத்தில் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கிற வர்த்தகம் வந்து பேரல் எக்கானமியா வளர ஆரம்பிக்கும். அப்ப இந்த EU ரஷ்யா வேணாம், ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க, சைனா கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறாங்க. வாங்கின பொருட்களை வாங்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா. இந்த 3 பேரை வந்து வேணாம் அப்படின்னு சைனா வந்து உண்மையோ பொய்யோ மொத்தத்துல அவனோட எக்கானமி வந்து 15 முதல் 18 ட்ரில்லியன் டாலர். இந்தியாவோட எக்கானமி வந்து 4.5 ட்ரில்லியன் டாலர். இன்னி அளவுக்கு வச்சுக்கோங்க, 4.5 ட்ரில்லியன் டாலர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்ல 4.2 4.5 இருக்கலாம். இவ்வளோ. ரஷ்யாவோட எக்கானமி 2 ட்ரில்லியன் டாலர். எவ்வளோ ஆச்சு?
இதுவே கிட்டத்தட்ட $24 ட்ரில்லியன். கரெக்டா? மொத்த ஈயோட எக்கானமி $20 ட்ரில்லியன். இந்த 3 நாடுகளோட எக்கானமி 24, 27 நாடுகளோட எக்கானமி 20. ஸோ ஈயோ நினைச்சா 20 பாயிண்ட் சம்திங் வரும். இந்த 20 பாயிண்ட் சம்திங் இந்த 4 பாயிண்ட் சம்திங் 2 கூட்டினா 25 ட்ரில்லியன். அந்த சைடு எடுத்து கூட்டினாலும் 24 ட்ரில்லியன். இந்தியாவை இந்த பக்கமும் வச்சுக்க முடியும், அந்த பக்கமும் வச்சுக்க முடியும். ஸோ இந்தியா 2 பேருக்கும் ஒரு பாலமா அமைய முடியும். மல்டிலேட்டரல் அண்ட் மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில யாருக்கும் நான் பகைவன் இல்லை, எல்லாருக்கும் நண்பன். கிண்டல் அடிப்பாங்கல்ல, என்ன விஸ்வகுரு, என்ன இதுதான் விஸ்வகுரு. ஒரு நாட்டை தவிர்த்து சர்வோஜனா சுகினோ பவந்து, உலகமே நிம்மதியா வாழட்டும், எக்ஸப்ட் ஒன் கண்ட்ரி, பாகிஸ்தான். சொல்லிட்டீங்க, நான் சொல்ல தேவையில்லை. அந்த நாடு மாத்திரம்தான் அழியணும். ஏன்னா அந்த நாட்டோட அழிவு உலக அமைதி தேவை. அதனால சொல்றோம். இதனால மிகப்பெரிய பாதிப்பு EU ட்ரேட் டீலால பாதிப்பு யாருக்குடான்னா யூனிஸுக்கு தான். இந்த LDCன்னு சொன்னாங்க, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $30 பில்லியன் அளவுக்கு லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்த நாடு யார் தெரியுங்களா? பங்களாதேஷ். இப்போ அந்த டீல் ஃபுல்லா இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் ஜோன்னு சொல்லி இந்தியா வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சப்பறம் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி லாபம் அடையும் போது யாரோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அடி வாங்க போகுது? ஆல்ரெடி கரண்ட் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இந்தியா கூட பகைமை வேற பாராட்டுறாங்க. அவங்க நான் இந்தியா கூட எதிரி அப்படின்னு சொல்றதுலயே அவங்க அதிகம் கோஷம் விடுறாங்க. கூடா கூவு அப்படின்னு சொல்லுவாங்களே, கொடுத்த காசோட அதிகமா கூவுறாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.